கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 55வது அதிகாரம் 9வது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியில் நம்முடைய நினைவுகள் அது பூமிக்குரிய வேதனைக்குரிய நினைவுகளாக அது இருக்கிறது. அது ஒரு நம்பிக்கையற்ற நினைவுகளாக இருக்கிறது. அது பரிதவிக்கப்படத்தக்க நினைவுகளாக இருக்கிறது. ஆமென். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளவாய் உயர்ந்த நினைவுகள். அருமையான ஒரு பாஸ்டர் அம்மாவை சந்தித்தேன். அவங்க ஒரு சாட்சியை சொன்னாங்க. அவங்க பாஸ்டர் மரித்து போன போது அவங்க மிகவும் தனித்து விடப்பட்டார்களாம். எப்போதும் பாஸ்டரோடு கூட அநேகம் பேர் இருந்து கொண்டே இருப்பார்களாம். ஆனால் அவர் மரித்த போது யாருமே இல்லையாம். பிள்ளைகளும் போய்விட்டார்களாம். சகோதரி மட்டும் தனித்தவர்களாய் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த சபையை நான் எப்படி நடத்துவேன், என்னால் இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தன் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அவங்க ஜெபிப்பாங்க. மனிதர்கள் சொல்லும்போது நீ தனித்து நின்று இந்த சபையை நீ நடத்த முடியாது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் பற்றி பிடித்து அவர்கள் காரியங்களை செய்து கொண்டு வந்தார்களாம். ஆமென். கர்த்தருடைய நினைவுகள் அவர்கள் மேலே இருந்தது. அது பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளவாய் உயர்ந்த நினைவுகள். அவர்கள் இந்த சபையை இன்றைக்கு ஒரு வளர்ந்து வருகிற ஒரு நல்ல சபையாக அவர்கள் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பேதுரு அப்போஸ்தலனை அந்த ஏரோது பிடித்து அவனை கொலை செய்யும்படி அவனை அந்த சிறைச்சாலையில் அவன் அங்கே வைத்திருந்தான். அவனுக்கு ஒரு பயங்கர காவலை வைத்திருந்தான். போர் சேவகர்களை அவனை காவல் பண்ணும்படி 4 வகுப்பு போர் சேவகர்களை அவன் வைத்திருந்தான். அவனுடைய கைகளிலே விலங்கு, அவனுடைய கால்களிலே விலங்கு போட்டு அவன் வைத்திருந்தான். ஆனால் அவனை சேதம் பண்ணுறதுக்கு முந்தின நாளிலே அவனை தேவன் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. அவன் தனக்காக எவ்வளவு ஊழியங்களை செய்ய வேண்டும், அவனை கொண்டு அவருடைய நாமம் எப்படி மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனை நினைவு கூர்ந்தார். அந்த இரவு வேளையில் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இவைகளின் மத்தியில் நாம் பலவிதமான நினைவுகளால் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது பேதுருவை போல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை தட்டி எழுப்புகிறார். இரவு வேளைகளை நம்மை தட்டி எழுப்புகிறார். நீ எழுந்திரு என்று சொல்லுகிறார். அப்படி நாம் எழும்பும் போதே நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம். இரவு வேளைகளில் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய கட்டுகளிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார். தேவன் நம்மை தட்டி எழுப்பும்போது நாம் எழும்பி விட்டோமானால் தேவன் கட்டுகளிலிருந்து குடும்பத்தை, நம்முடைய எல்லைகளை, நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலை ஆக்கி தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை தேவன் செய்கிறவர். அதற்காகவே அவர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை விடுதலை ஆக்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும்படி அவர் நினைத்திருக்கிறார். நம்முடைய காஞ்சரிக்கை, நம்முடைய வாழ்க்கையின் காஞ்சரிக்கை பதிலாக மிருது செடி எழும்ப வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவருடைய நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகள். அல்லேலூயா. பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம், இந்த இரவு வேளையில் பிள்ளைகளை நினைவு கூறுவீராக. உங்கள் நாமத்தை பிள்ளைகளை கொண்டு மகிமைப்படுத்துங்க.
உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.